நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of God. யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிப்போம். The book of 1 John chapter 3 verse 3 and 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of God. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவர், அவர் எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ, எவ்விதமாய் பரிசுத்தமாக இருக்கிறாரோ, அதுபோல நம்மையும் சுத்திகரித்து பரிசுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். In these days we are meditating the truth that just as our Savior Jesus Christ is pure, we need to purify ourselves. நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to give a lot of emphasis and importance to purification in our life. கிறிஸ்தவ வாழ்க்கையில சுத்திகரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். In Christian life, sanctification is a very important aspect. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தாரோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சுத்திகரிப்பின் வேலை ஆரம்பிக்கிறது. On the very day Jesus Christ had saved us, from that day onwards the work of sanctification is a continuous process. எப்பொழுது அந்த வேலை நிறைவேறி முடிகிறது? And when will that process end? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த சுத்திகரிப்பின் வேலை நிறைவேறுகிறது. When we become a perfect man according to the measure and the stature of the growth of Christ, that is when the work of sanctification comes to an end. ஒருவேளை கர்த்தருடைய வருகையா இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணமா இருக்கலாம். And that could be either the coming of our Lord Jesus Christ or it could be our death. அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரித்து 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 கிறிஸ்துவினுடைய பூரணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். But before that we need to continuously sanctify ourselves till we reach the perfection of Christ. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, as he is pure. அப்ப நாமும் சுத்தமாய் இருக்கும்படியாக வேதம் கூறுகிற காரியங்கள் என்னென்ன என்பதை தியானித்து வருகிறோம். So these days we are meditating what are the different things we need to sanctify in order to reach the perfection of Christ. காலையில பார்த்தோம் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். In the morning we saw that our heart should be clean. ஆறாவது காரியமாக அதை குறித்து பார்த்தோம். That was the sixth thing that we saw. இப்பொழுது ஏழாவது காரியம் நம்முடைய வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். Seventhly, our ways should be clean. 119ஆம் சங்கீதம் Psalm 119 9ஆம் வசனம் படிங்கள். verse 9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? Wherewithal shall a young man cleanse his way? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. தன் வழியை சுத்தம் பண்ணுவது, making one's way pure and clean. சுத்தமான வழியிலே நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். If we have to walk in a pure way, we need to sanctify ourselves according to the word of God on a daily basis. ஆவிக்குரிய பிரகாரமாக கூட நாம் எப்போதும் வாலிபர்களாகவே தான் காணப்பட வேண்டும். Even in the spiritual sense we should be youths and young men all the time. ஒருவேளை சரீர பிரகாரமாக வயதானவளா இருக்கலாம், You could be old in a literal sense. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் எப்போதும் ஒரு வாலிபன். But spiritually you are a young man. எப்படி உங்களுக்கு ஒரு சுத்தமான வழியில நீங்கள் நடக்க முடியும்? How can you walk in a pure and clean way? சுத்தமான வழியை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? How can you preserve yourself in a pure way? அவருடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து நடக்க வேண்டும். By taking heed thereto according to the word of God. அவருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். The word of the Lord is a lamp unto our way. அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு ஜீவன். The word of God is the life of our பாதைக்கு வெளிச்சம். and it is the light unto our path. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து தான் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து ஆராய்ந்து ஜீவிக்க வேண்டும். We ought to sanctify ourselves and cleanse ourselves and examine ourselves according to the word of God on a daily basis. சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வழிகள் சுத்தமான வழிகள். Our ways should be clean because the ways of God are already clean. அவருடைய வழி பரிசுத்த வழி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says that his ways are pure ways. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும்போது In the book of Isaiah, அவருடைய வழி பரிசுத்த வழி என்னப்படும். his way shall be called a way of purity. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. And the wicked and the defiled cannot walk in that way. ஏசாயா 35:8 படியுங்கள். Isaiah 35 verse 8. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும்.
There will be a broad way there. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சியோனுக்கு போகிற வழி, புதிய எருசலேமுக்கு போற வழி, அது பரிசுத்தமான வழி. The way to Zion and New Jerusalem, it is a way which is full of holiness. தீட்டுள்ளவன் அந்த வழியில கடந்து வருவதில்லை. The wicked shall not go by that way. ஓசியாவின் புத்தகம் 14:9 படிக்கிறோம், கர்த்தருடைய வழிகள் செம்மையான வழிகள். Hosea chapter 14 verse 9, we see that the ways of the Lord are right ways, நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், and the righteous shall walk therein. பாதகரோ வென்றால் அவைகளிலே இடறி விழுவார்கள். But the wicked and the unclean shall not walk therein. ஓசியா 14:9. 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றார், அவைகளில் இடறி விழுவார்கள். பாதகரோ என்றால் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரஷர்ஸ். The transgressors shall fall therein. டிரான்ஸ்கிரஷர்ஸ்னா மீறுதல் செய்து நடக்கிறவர்கள். The transgressors are those who transgress the word of God. சத்தியம் தெரியும், தெரிஞ்சிட்டே தப்பு பண்றது. They know the truth, but still they commit a mistake. இந்த தப்பு செய்யக்கூடாது, இது பாவம் தெரியும், ஆனாலும் துணிஞ்சு செய்யறது. They know that what they do is a sin, but still they presumptuously continue to do that. அவர்தான் மீறுதல் செய்கிறவர், டிரான்ஸ்கிரஷர்ஸ். These are the transgressors. அவர்கள் சுத்தமான வழியில, ஆண்டவருடைய வழியில, செம்மையான வழியில நடக்க முடியாது, இடறி விழுவார்கள். They cannot walk in the right and the clean way of God. They will be offended, they will struggle in it. நீதிமான்களுடைய பாதையோ ராஜபாதை. The way of the righteous is the way of the king. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல பிரகாசமா இருக்கும். And it shall be bright as the sun that shineth in the noonday. துன்மார்க்கரோ காரிருளில் இடறி விழுவார்கள். But the transgressors and wicked shall fall in darkness. பாதகரோ என்றால் கர்த்தருடைய வழியில் நடக்க முடியாது, அவர்கள் இடறி விழுவார்கள். But the transgressors shall fall in the way, they cannot walk in the way of the Lord. தீட்டுள்ளவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தமான வழியில நடக்க முடியாது. Those who are defiled cannot walk in the holy ways of God. இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from these words? கர்த்தருடைய வழிகள் சுத்தமான, பரிசுத்தமான, செம்மையான வழிகள், நீதியான வழிகள். The ways of the Lord are holy, they are right, and they are full of purity. அப்ப நம்முடைய வழியிலும் கூட சுத்தமாக இருந்தால் தான் அந்த வழியில் நடக்க முடியும். So even when our ways, our paths are right, only then can we walk in the way of the Lord. எப்படிப்பட்ட மனிதனுடைய வழிகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது? What are the types of ways, or what are the types of people whose ways we should avoid in our life? அதை குறித்து ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்வோம். We'll research a little bit about that. நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கும்போது, in the book of Proverbs, 10 விதமான மனிதனுடைய வழிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. we should not have the ways of 10 different kinds of people. அது சுத்தமான வழிகள் அல்ல. They are not clean ways. துன்மார்க்கனின் வழி, The ways of the wicked, கொடுமையுள்ளவனின் வழி, the ways of the cruel, தீயோருடைய வழி, the ways of the evil men, மதியினருடைய வழி, the ways of fools, பின்வாங்குவோன் வழி, the ways of backsliders, சோம்பேறியின் வழி, the ways of the slothful, குற்றமுள்ளவனின் வழி, the ways of those who have sinned, மாறுபாடுள்ளவனின் வழி, the ways of the transgressor, விபச்சாரியின் வழி, the ways of the adulterer, இரு வழியில் நடக்கிறவனுடைய வழி, the person who walks in two ways. இந்த பாவிகளுடைய வழிகள் எல்லாம் சுத்தமான வழிகள் அல்ல. These ways are not the clean ways. நம்முடைய வழிகள் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால், If our ways have to be clean, இந்த வழிகள் எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது. we should not have these ways in our life. நான் வாசிக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் வேத ஆதாரங்கள் தருகிறேன். I'd like to give you biblical reference for each. நீதிமொழிகள் 2:12 முதலாவது படிங்கள். Proverbs 2:12. இந்த வழிகள் எல்லாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. All these ways are mentioned in the book of Proverbs. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கு மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் தப்புவிக்கப்படுவாய். துன்மார்க்கனுடைய வழியில நீ சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். You should be preserved so that you are not entangled in the way of the wicked. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should you do for that? ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். Wisdom should enter into your heart. அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்க வேண்டும். And wisdom should be a joy, a knowledge shall be pleasure unto thy soul. 11ஆம் வசனம், நல்லயோசனை உன்னை காப்பாற்ற வேண்டும். Discretion shall preserve thee. புத்தி உன்னை பாதுகாக்கிறது. Understanding shall keep thee. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கு தப்புவிக்கப்படுகிறாய். To deliver thee from the way of the evil man. ஞானம், அறிவு, நல்லயோசனை, புத்தி.
So you need wisdom, knowledge, discretion and understanding. இந்த நாலு காரியம் இருந்துச்சுன்னா நீ துன்மார்க்கனுடைய வழியில சிக்கிக்கொள்ள மாட்டாய். If you have these four things, you will not be entangled in the way of the evil man. ஞானம், அறிவு, நல்லயோசனை, புத்தி. You need wisdom, knowledge, discretion and understanding. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வழியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? What does the word of God say concerning the way of the evil? நீதிமொழிகள் 12:26 படிக்கும்போது, When we read Proverbs 12:26, துன்மார்க்கனுடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறது. the way of the wicked seduceth them. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். The way of the wicked seduceth them. துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருக்கிறவங்க அவங்களே மோசம் போயிடுவாங்க. Those who walk in the wicked ways, they will be seduced by themselves. அவர்களே கெட்டு அழிஞ்சு போயிடுவாங்க. They themselves will cheat themselves. துன்மார்க்கருடைய வழி அந்த வழியே அவர்களை மோசப்படுத்தி விடும். Their own way will supplant them. அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி. It is as if they will suicide themselves. நீதிமொழிகள் 15:9 படிக்கும்போது, When we read Proverbs 15:9, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. the way of the wicked is an abomination unto the Lord. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். But the prayer of the upright is his delight. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. The way of the wicked is an abomination unto the Lord. 146 சங்கீதம் 9 வசனம் படிக்கும்போது, Psalm 146 verse 9. அங்கே துன்மார்க்கருடைய வழியை குறித்து என்ன சொல்கிறது? There what we read about the way of the wicked, கர்த்தர் துன்மார்க்கருடைய வழியை கவிழ்த்து போடுகிறார். there we see that the Lord will capsize the way of the wicked. 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். But the way of the wicked he turneth upside down. துன்மார்க்கருடைய வழி அவர்களை மோசப்படுத்துகிறது. The way of the wicked it seduceth them. துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் அருவருக்கிறார். The Lord hates the way of the wicked. துன்மார்க்கருடைய வழியை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். And the Lord will turn the way of the wicked upside down. துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்முடைய படிகளிலே பிரியப்பட மாட்டார். If you continue to do a wicked life, then the Lord will not have pleasure in your offerings and நம்முடைய வழிகள் sacrifice. துன்மார்க்கமான வழிகளாக இருக்கிறதா என்று கண்டுபிடிங்கள். We need to identify if our ways are wicked. ஒருவேளை யாராவது அந்த துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருந்தாங்கன்னா, Perhaps if someone is walking in a wicked way, அந்த வழியில நீங்க சிக்கிக் கொள்ளக்கூடாது, தப்புவிக்கப்பட வேண்டும். you should not be entangled therein, you should be saved from it. அதற்கு தான் உங்களுக்கு ஞானம், அறிவு, நல்லயோசனை, புத்தி அவசியம். Which is why you need wisdom, knowledge, discretion and understanding. இரண்டாவது, கொடுமையுள்ளவனின் வழி. Secondly, the way of the cruel. நீதிமொழிகள் 3:31 வசனம் படிங்கள். Proverbs 3:31. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. You should not be envious of the cruel. cruel people மேல நீங்க பொறாமை கொள்ளக்கூடாது. You should not have any kind of envy over the cruel man. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. You should not choose any of his ways. கொடுமையுள்ளவர்கள் இந்த பூமியில நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை பார்க்கிறோம். We see many oppressors and cruel men in our life. பணத்துக்காக கொலை செய்கிறார்கள். For the sake of money they are willing to kill. பணத்தை வாங்கி கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். For the sake of money they loot. எந்த துணிகரமான செயலையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். They are ready and always prepared to do any kind of evil work. கொடுமையான காரியங்களை செய்கிறதற்கு மனிதர்கள் இன்றைக்கு துணிகரமா இருக்கிறார்கள். Men today are so presumptuous to indulge in all sorts of oppression and cruelty. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. They are devoid of the fear of God in their eyes. இந்த கொடுமையுள்ளவருடைய வழியிலே ஒன்றையும் தெரிந்து கொள்ளக்கூடாது. You should not choose any of the way of the oppressor. அந்த கொடுமையுள்ளவருடைய மேல நீங்க பொறாமைப்படவும் கூடாது. You should not be envious of the ways of the oppressor. கொடுமையுள்ளவருடைய வழியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. The Lord does not desire the way of the oppressor. நம்முடைய வழியில் சுத்தமான வழிகளா இருக்க வேண்டும் என்றால், if our ways have to be clean, இந்த கொடுமையுள்ளவருடைய வழி நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது. we should not have the way of the oppressor in our life. அடுத்து மூன்றாவது, தீயோருடைய வழி. 4:14 படிங்கள். நீதிமொழிகள் 4:14 படிங்கள். Proverbs 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. Go not in the way of the evil men, avoid it. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். இதுதான் அந்த தீயோருடைய வழியில
போருடைய ஜீவியம். This is the life of those who walk in the way of evil men. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What do they do? பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. They sleep not except they have done mischief. தீயோர்களை குறித்து அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. A beautiful word written about evil men. யாருக்காவது ஏதாவது கெடுதல் செய்யலைன்னா தூக்கமே வராதான். Unless and until they cause someone to fall, they cannot sleep. ஏதாவது ஒரு பொல்லாப்பு செய்ய வேண்டும். They have to indulge in some sort of sin. இல்லன்னா உங்களுக்கு நித்திரையே வராதான். Otherwise they cannot sleep. யாரையாயிலும் விழ பண்ண வேண்டும். They have to cause someone to fall. இல்லன்னா அவங்க தூக்கமே கலந்து போய்டுமா. Otherwise their sleep will be taken away from them. எந்த அளவுக்கு தீமை செய்கிறதற்கு பொல்லாப்பு செய்கிறதற்கு பிறரை விழ பண்ணுகிறதுக்கு கவிழ்க்கிறதுக்கு அவர்கள் பிளான் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. They will sit and plan and continue to identify ways to make others fall. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள். They eat the bread of wickedness. இங்கிலீஷ்ல wickedness. In English அக்கிரமத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள். it is the bread of wickedness. கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். And drink the wine of violence. சாப்பாடு wickedness அக்கிரமம். The food is wickedness. குடிக்கிறது ரசம் கொடுமை. And what the wine that they drink is violence. நீ அவருடைய வழியில பிரவேசியாதே. Enter not into their ways. அதை வெறுத்து விடு. Avoid it. அந்த தீயோருடைய வழியில போகாதே. Do not walk in the path of the wicked men. அதை விட்டு விலகி கடந்து போ. Turn away from it and pass not in it. கர்த்தர் வெறுக்கிறார். தீய வழியை கர்த்தர் வெறுக்கிறார். The Lord hates the way of the evil men. நீதிமொழிகள் 8:13 படிக்கும்போது Proverbs 8:13. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள தீய வழி. One of the things that the Lord hates is the wicked. தீயவருடைய தீய வழியை வெறுக்கிறார். The Lord hates the evil man and his way. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீய வழியை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் ஒன்று. One of the things that the Lord hates is the evil way. ஆண்டவர் அந்த தீயோருடைய வழியை வெறுக்கிறபடினால நீ அதை வெறுத்து விடு. Because the Lord hates the evil way, even you should hate it and avoid it. அதான் நாங்க போட்டுருக்கு தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆனால் நீ அதை வெறுத்து விடு. Which is why it is written that you should avoid the way of the evil men and do not go by it, hate it. அதன் வழியாய் போகாதே. Do not go by that way. அதை விட்டு விலகி கடந்து போ. Avoid it and pass away. ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்து உன்னை காத்துக்கொள். Preserve the life of separation and preserve yourself. நம்முடைய வழிகள் சுத்தமா இருக்க வேண்டும் என்றால், if our life has to be pure, இந்த தீயோருடைய வழி நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது. then we should not have the way of evil men in our life. அடுத்து மதியினருடைய வழி. Next, the ways of fools. 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்கள். Chapter 12 verse 15. நீதிமொழிகள் 12:15. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். The way of a fool is right in his own eyes. தங்களுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கும். It will be wise in their own eyes. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு அவருடைய வழிகளுடைய முடிவோ மரண வழிகள். But the ways are the end of the ways of death. மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குதுன்னா அதனுடைய முடிவு மரண வழிகள். The man's ways are right in his own eyes, but the end thereof is the ways of death. நீதிமொழிகள் 16:25. Proverbs 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழிகள். இந்த மதியனுக்கு கூட அவனுடைய வழி ரொம்ப செம்மையா தான் தெரிகிறது. For a fool his way will seem very clear and bright, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். but the end thereof are the ways of death. சில வேளையில சிலர் பாருங்க தங்களுடைய வழிகள் அவங்களுக்கு ரொம்ப செம்மையா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு மரண வழிகள்ல தான் போய் முடிவாங்க. Sometimes people will seem to find their ways very beautiful and very right, but the end of it will be death. நமக்கு கூட இந்த நாட்கள பார்க்கிறோம், சன்மார்க்கமா ஜீவிக்கிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். Even in these days we see people who live a good life. அவங்க மாംസം புசிக்க மாட்டாங்க. They won't eat meat. யாருக்கு எந்த தீமை செய்ய மாட்டாங்க. They will not hurt anyone. அவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப செம்மையா தான் போயிட்டு இருக்காங்க. In their own eyes they are walking in a very right path. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. But they have not accepted Jesus Christ, who is the way, the truth and the life. பரலோகத்துக்கு போகிற வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். Only Jesus Christ is the only way to go to heaven. சன்மார்க்கமா எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஜீவிக்கிறார்கள். There are many people who live a self-righteous life. தங்களுடைய பார்வைக்கு செம்மையான வழியில போகிறார்கள். In their own eyes they seem to be excellent, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். but the end thereof are the ways of death. அந்த மதியினருடைய வழி நமக்கு இருக்க வேண்டாம். We don't need the ways of fools. யார் மதியினன்? Who are the fools? மதியினன் என்றால் யார்? Who is a fool? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று மதியினன் சொல்கிறார். The fool said that there is no God. கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்கிறவன் தான் மதியினன். Only a fool will say that there is no God. வாசிங்கள் சங்கீதம் 14:1. 14:1. தேவன் இல்லை என்று
மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். The fool hath said in his heart, there is no God. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கிறாங்க. Today many people question like this. தேவன் ஒருவர் இருந்தா எதுக்கு ஒருத்தனை ஏழையா படைக்கணும், ஒருத்தனை பணக்காரனா படைக்கணும்? They will ask a question, if there is a God, why should a man be poor and another man rich? ஏன் ஒருத்தனை குருடனா படைக்கணும், ஒருத்தனை நல்ல கண் பார்வையோட படைக்கணும்? Why should a man be born blind and another have good eyesight? ஏன் ஒருத்தன் பிறக்கும் போதே ஊனனா பிறக்கிறான், ஒருத்தன் நல்லா பிறக்கிறான்? Why should a man be born lame and another man been born perfect? இப்படி அநேகர் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். Many people say that there is no God, ஆனால் அவர்கள் மதிகெட்டவர்கள். but they are fools. பைபிள்ல சொல்லியிருக்கு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. The word of God says there is no fear of God in their eyes. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். And they have spoiled their lives and indulged in abominations. அவர்கள் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். And they have gone aside, they are altogether become filthy. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. They do not worship God. ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதில்லை. Neither do they believe in the living God. அவர்கள் தான் மதிகெட்டவர்கள். They are the fools. தங்களுடைய பார்வைக்கு செம்மையான வழியில போகிறார்கள். They seem to go in a right way according to their own way, own eyes. மரண வழிகள். But the end thereof is the ways of death. மதியினனுடைய வழி நமக்கு வேண்டாம். Oh, we don't need the ways of fools. நம்முடைய வழிகள் சுத்தமான வழிகளா இருக்கட்டும். Let our ways be clean. அடுத்த ஐந்தாவது பின்வாங்குவோன் வழி, பின்மாற்றக்காரருடைய வழி. Fifthly, the way of backsliders. திருப்தியான வழி, அதான் பின்மாற்றக்காரருடைய வழி. It is a way of some fullness, satisfaction. 14 படிங்கள். 14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தியாய் இருக்கிறான். The backslider in heart shall be filled in his own ways. சபையில கூட பாருங்க, ஒரு கூட்டத்தார் பின்மாற்றத்துல இருப்பாங்க. Even in church there is a group of people who are backsliders. அவங்களுடைய வழிகளில ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. And they will be satisfied in their own ways. நீங்க எவ்வளவுதான் கூட்டத்துக்கு வா, ஜெபத்துக்கு வான்னு சொன்னாலும் அவங்க வழியில திருப்தியா போயிட்டே இருப்பாங்க. No matter how many times you tell them, they will still pass by their own way. அவர்கள் பின்மாற்றக்காரர்கள், பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் ஆவிக்குரியத்தில் முன்னேறி செல்ல நினைக்க மாட்டாங்க. அவங்க வழியில ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. The backsliders, they will be satisfied in their own ways. They do not want to go in the way of the Lord. நான் பைபிள் படிச்சது போதும், It is enough if I read Bible. நான் ஜெபம் பண்றது போதும், Whatever I prayed is enough. நான் கூட்டங்களுக்கு போறது போதும், Whatever I've gone for the meetings, that is enough. நான் உபவாசம் எடுக்கிறது போதும், It is sufficient for me to take this much of நான் ஊழியம் fasting. செஞ்சது போதும், Whatever ministry I've done is enough. நான் கொடுக்கிற காணிக்கை போதும், Whatever offering I give is enough. கர்த்தருக்காக நான் பாடுபட்டது போதும், Whatever strife I've done for the Lord is enough. இப்படி யாரெல்லாம் போதும் போதும் சொல்றாங்களோ அவர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், வழிகளில் திருப்தியா இருக்கிறார்கள். Those who say it is enough, those who are satisfied, they are in a backslidden state. ஆவிக்குரிய ஜீவியத்தில மாத்த என்னைக்குமே திருப்தி வரக்கூடாது. You should never ever have satisfaction in your spiritual life. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த பரிசுத்தம் போதாது. Lord, this holiness that I have is not எனக்கு இருக்கிற sufficient. இந்த ஆவிக்குரிய வாஞ்சை போதாது. Lord, the spiritual desire I have is not enough. எனக்கு இருக்கிற இந்த ஜெப ஜீவியம் போதாது. The prayer life that I have is not enough. எனக்கு இருக்கிற இந்த பாடுபடுகிற சிந்தை போதாது. The life of suffering that I have is not enough. நான் உபவாசம் எடுக்கிறதுல இன்னும் ரொம்ப குறையா இருக்கிறேன். I am very weak in the matter of taking நான் இந்த fasting. கூட்டங்களுக்கு ஒழுங்கா வரதில்லையே. I don't come for all the meetings in the right way. நீர் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவி எனக்குள்ள இல்லையே. I don't have a life that you desire. இன்னும் சரியான ஒரு தாழ்மை எனக்குள்ள இல்லையே. I don't need the humility that you desire. இன்னும் கண்ணீர் விட்டு என்னால ஜெபிக்க முடியலையே. I'm not able to shed tears and pray. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது ஒண்ணும் போதாதே. The ministry that I do for the Lord is not sufficient. போதாதையா போதாது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்க You வேண்டும். should always say it is not enough, it is not enough. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே திருப்தி வந்து விட்டால், If you are satisfied in your spiritual நீ life, ஒரு பின்மாற்றக்காரனாய் இருக்கிறாய். then you will become a backslider. நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே திருப்தி வரவே கூடாது. Have a clear understanding, you should never be satisfied in your spiritual life. உங்களுடைய வழிகளில் நீங்க திருப்தியாய் இருக்கிறீர்கள் என்றால் பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். If you are satisfied, if you are full of fullness in your life, then you understand that you are in a backslidden state. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். The children of Israel, in their hearts, they returned to Egypt. பழைய பாவ வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். They went back to their old sinful life. இருதயம் பின்மாற்றத்துக்கு போய்விட்டால், If our heart is going to backslidden state, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர மாட்டோம், திருப்தியாய் காணப்படுவோம். we will be satisfied in our spiritual state, we will not have any growth in it. விட்டு விட்டு வந்த பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை அப்புறம் மேற்கொண்டு விடும். And all the sins that you have forsaken, it will come and captivate you again. ஒரு நாள் பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம், உங்களுடைய வழிகளில் திருப்தியாய் இருக்க வேண்டாம். Let us never be backsliders, and let us never be satisfied in our spiritual life. எப்போதும் ஆவியிலே அனலாயிருங்கள். இன்னும் ஆண்டவருக்கான என்ன செய்யணும், இன்னும் அதிகமான ஜெபிக்கணுமே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாஞ்சையும் தாகமும்
உற்சாகமும் உனக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Let us be fervent in the spirit. Let us always have a joy and enthusiasm in the spiritual life. ஆண்டவருடைய அன்பு உனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Let the love of God burn brightly in your life. அல்லேலூயா. அந்த பின்வாங்குவோனுடைய வழி நமக்கு வேண்டாம். We don't need the way of backslider. அது சுத்தமான வழி அல்ல. It is not a clean path. அடுத்து சோம்பேறியின் வழி. The way of the slothful. நீதிமொழிகள் 15:19 படிக்கும்போது, when you read in Proverbs 15:19, சோம்பேறியின் வழி முள்வெளிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். The way of the slothful man is an hedge of thorns. முள்வேலியில போனா எப்படி இருக்கும்? How will it be if you walk on a hedge of thorns? அதுதான் சோம்பேறியுடைய வழி. That is the way of a slothful man. விசுவாசிகளுக்கு நல்ல சோம்பேறிகளா இருக்கிறார்கள். The Pentecostal believers are huge slothful people. ஒரு வேலையும் செய்யறது இல்ல. They do not indulge in any work. நல்ல சுத்த சோம்பேறிகளா இருக்கிறார்கள். They have become very slothful. அதனால அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறது இல்ல. Which is why they can't wake up at 4 a.m. 4 மணிக்கு நீ எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணல, துதிக்கலனா நீ சோம்பேறியுடைய வழியில இருக்கிறாய். If you do not wake up at 4 a.m. and praise God, then you are in the way of the slothful. எந்தெந்த வீடுகள்ல 4 மணி ஸ்தோத்திர ஜெபம் நடக்கலையோ, in whichever house there is no 4 o'clock praising, அவளெல்லாம் சோம்பேறியின் வழியில போகிறீர்கள். உங்களுடைய வழி முள்வேலிக்கு சமானமா இருக்கிறது. Then all of you are going in the way of the slothful, and their ways are the way of thorns. மாசத்துல ஒரு நாள் ஆல் நைட் பிரேயர் வைக்கிறோம். We keep all night prayer once a month, விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு, so that we can wake up and அன்னைக்கு pray. சோம்பேறி மாதிரி வீட்ல படுத்து தூங்குனீனா உன்னுடைய வழி சோம்பேறியின் வழி. But on that day, if you are slothful and sleep, then you are the way of the slothful men. தேவ ஜனங்கள்லாம் விழிச்சிருந்து நைட் எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்காங்க, நீ வீட்ல சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கற. All the children of God, they have woken up and they are praying, but you are sleeping at home. உன்னுடைய வழி முள்வேலிக்கு சமானம். Then your way will be a hedge of thorns. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலனா அதுதான் சோம்பேறி. If you don't do the work in the appointed time, then you are a slothful man. ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கலனா நீ சோம்பேறி. At the time of prayer, if you don't pray, then you are slothful. துதிக்க வேண்டிய நேரம் நீ துதிக்கலனா நீ சோம்பேறி. At the time of praising God, if you don't praise God, then you are a slothful man. பைபிள் படிக்க வேண்டிய நேரம் பைபிள் படிக்கலனா நீ சோம்பேறி. At the time of reading the word of God, if you don't read the word of God, you are a slothful man. கூட்டத்துக்கு வர நேரத்துல கூட்டத்துக்கு வராம ஊர் சுத்திட்டு இருந்தேனா நீ சோம்பேறி. At the time of coming for the meetings, if you are not coming here and if you are roaming here and there, then you are a slothful man. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா செய்யலனா அவங்களுக்கு பேர் தான் சோம்பேறி. The work that you have to do, if you don't do it at the right time and the right way, then you are a slothful man. சோம்பேறியுடைய வழி நமக்கு இருக்க கூடாது. We don't need the way of slothful men. அடுத்து 7வது குற்றமுள்ளவனுடைய வழி. Seventhly, the way of the sinners. நீதிமொழிகள் 21:8 படிக்கும்போது, Proverbs 21:8. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியில் செம்மையானவன். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன். The way of a man that is froward and strange, but as for the pure, his work is right. மாறுபாடான வழியில் இருக்கிறான். You are in a froward way. பைபிள் அதுக்கு உதாரணம் பிலேயாம் எடுத்துக்கொள்ளுங்கள். The example for that is Balaam. பிலேயாமுடைய வழி மாறுபாடா இருந்தது என்று வேதம் சொல்கிறது. We read in the word of God that Balaam's ways were froward ways. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Numbers 22. அவனுடைய வழி மாறுபாடான வழியே. His ways were froward. வாசிங்கள். 22ஆம் அதிகாரம் Chapter 22. 32ஆம் வசனம். Verse 32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்ததென, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். குற்றமுள்ளவனுடைய வழி மாறுபாடான வழி. பைபிள் அதுக்கு உதாரணம் பிலேயாமுடைய வழி. The way of a sinner is perverse and froward. An example is Balaam. கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறார்? And looking through the angel, the Lord says, கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார்? what does the angel of the Lord say? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். I went out to withstand thee because thy way is perverse before me. என்ன அவனுடைய வழியில் மாறுபாடு இருந்தது? What was the perverseness in his way? அவனுடைய ஜீவிதத்தில் இந்த குற்றம் என்ன? What was the sin in his life? குற்றமுள்ளவன் தான் வழிகளில் மாறுபாடுள்ளவன். Only a sinner is perverse in his ways. அவனுடைய குற்றம் என்ன? What is the sin in his life? இதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறான். Concerning that, St. Peter says, பிலேயாமுடைய வழி குற்றமுள்ள வழி. the way of Balaam is a way of perverseness. மாறுபாடான வழி. It is full of frowardness. 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Peter 2:15. தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருக மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பேசாத அந்த கழுதை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. The dumb has started to speak so that he can make the madness of the prophet to forbid.
அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான். He sought the wages of unrighteousness. பாத்தீங்களா, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான். He sought the wages of அந்த unrighteousness. பாலாக் ராஜா கொடுக்கிற அநீதத்தின் கூலியை விரும்பினான். He sought the wages of unrighteousness which Balak was இஸ்ரவேல் giving. ஜனங்களை சபிச்சா நான் உனக்கு கூலி தருவேன்னு சொல்லி பாலாக் ராஜா சொல்கிறான். King Balak said, if you go and curse the children of Israel, I will give you wages of unrighteousness. அநீதத்தின் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டு போகிறான். And for the sake of the wages of unrighteousness, he is going ஆனால் to தேவன் curse the இஸ்ரவேல் children of ஜனங்களை Israel. சபிக்க விட்டாரா? But did the Lord allow him to curse? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு தேவன் அனுமதிச்சாரா? Did the Lord allow him to curse the children of Israel? வாயை திறந்து பிலேயாம் சபிக்க ஆரம்பிச்சா ஆசீர்வாதமான வார்த்தை தான் வருது. When Balaam wanted to curse, as soon as he opened his mouth, only words of blessing came. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். It is the will of God to bless Israel. 3 தடவை போய் கூட்டு போய் சபிக்க கூப்பிடுறான். For 3 times he tries to curse them. 3 தடவையும் பிலேயாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளையே சொன்னான். And for all the 3 times Balaam only spoke the words of blessing. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இவன் அநீதத்தின் கூலியை விரும்பித்தான் போனான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. The word of God is very clear that he sought the ways of unrighteous wages, which is why he went that way. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய அக்கிரமம் என்ன? What is our sin, and because of that why are we chastised? கிரமத்தை மீறுவதுதான் அக்கிரமம். If you bypass the rule, then that is wickedness. தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதுதான் கிரமம். You have to bless the children of Israel. ஆனா தேவ ஜனங்களை சபிக்க போறார், அதான் அக்கிரமம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்படுகிறார். But he went to curse them, and for that reason he was admonished. அவனுடைய கால் மாறுபாடான வழியில் சென்ற கால். His legs went in perverse ways. ஆண்டவருடைய வழியை விட்டுட்டு மாறுபாடான வழியில போனதுனால அந்த காலை கொண்டு போய் கழுதை சோத்தோட வச்சு நச்சிடுச்சு. Because that leg was going in perverse ways, the ass took the leg and crushed it next to a wall. கால் தவறா போனதுனால கால்லே நியாயத்தீர்ப்பு. Because the leg went in a wrong direction, there was a judgment on that leg. மாறுபாடான வழியில அந்த கால் போனதுனால அந்த காலை கொண்டு போய் கழுதை சவரோட வச்சு நச்சிடுச்சு. Because the feet went in perverse ways, that feet was crushed next to the wall. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள ஒன்று. One of the things that the Lord hates is the feet that run swiftly to shed blood. மாறுபாடான வழியில போகிற பிலேயாமை போல இருக்கிறோமா? Are we like Balaam who walks in a perverse way? கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே பிலேயாம் விரைந்தோடினான் என்று யூதா 11 வசனத்துல படிக்கிறோம். In Jude 11 we see that Balaam ran very fast in order to do unrighteousness. கடைசில பிலேயாமுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened finally to Balaam? அவன் பட்டயத்தினால வெட்டி கொல்லப்பட்டான். He was smitten by the sword. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன். He that is froward is perverse in his ways. அவனுடைய குற்றம், அவனுடைய அக்கிரமம், அவனுடைய மீறுதல், அவனுடைய பொல்லாப்பு இதெல்லாம் கடைசியில அவனை அழிவுக்கு நேராக நடத்தினது. His sin, his frowardness, his wickedness, all of that, it took him in a perverse way and finally to destruction. கடைசியில என்ன சம்பவித்தது? You know what happened finally? ஒரு யுத்தத்துல அந்த பிலேயாம் வெட்டி கொல்லப்பட்டு போனான். We see that Balaam was cut by a soldier during the war. பட்டயத்தினால் அவன் பட்டயத்தினால் கொண்டு போடப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. We read in the word of God that he was smitten by the sword and he was murdered. தேவனுக்கு பிரியமில்லாத மாறுபாடான வழியில நடந்தால் அதுதான் நியாயத்தீர்ப்பு. If you walk in ways that are perverse and froward, things that are displeasing to God, then you will meet with judgment of God. அந்த மாறுபாடான வழியிலே நடந்தால் கர்த்தர் அதை வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். If you walk in the froward way, then the Lord will not desire it, rather he will hate it. மாறுபாடான வழி அது சுத்தமான வழி இல்லை, அதை விட்டு விடுங்கள். The perverse ways are not right, they are not pure, so forsake them. கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடினவன். He ran fast in order to earn the wages of sin. அநீதத்தின் கூலியை விரும்பினவன். He sought the wages of unrighteousness. பணாசை பொருளாசை இருக்குதா? Do you have the love of money or covetousness? நம்ம எல்லாம் பிலேயாமுடைய வழியில போய் கொண்டிருக்கிறோம். Understand that you are walking in the way of Balaam. இன்றைக்கே அந்த வழியை விட்டு விடுங்கள். Today you forsake those ways. மாறுபாடான அந்த வழி நமக்கு வேண்டாம். We don't need perverse ways in our life. அது சுத்தமான வழி அல்ல. It is not a clean path. அடுத்து நீதிமொழிகள் 30:20ல விபச்சாரியின் வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. Proverbs chapter 30 verse 20 we see the way of the adulteress. அப்படி விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். அவள் ஒரு பாவம் தான் செய்யவில்லை என்று சொல்கிறாள். She will say, I have committed no sin. மாம்சீகமான வழி நமக்கு வேண்டாம். It is a way of carnality,
carnal. புருஷன் கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். The husband should be faithful to the wife and the wife to the husband till the very end. விபச்சாரக்காரரை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that the Lord will judge the adulteress. விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. The word of God says that the bed should not be defiled. அந்த விபச்சாரியுடைய வழி நமக்கு இருக்க கூடாது. We should not have the way of the adulterer. கடைசியாக Finally, நீதிமொழிகள் 28:18 படிக்கும்போது Proverbs 28:18, இரு வழியில் நடக்கிறவன் அவைகளில் ஒன்றிலே விழுவான். ரெண்டு வழியில் நடக்க கூடாது. we should not walk in two ways. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவன் ரெண்டு வழியில் நடக்க கூடாது. But he that is perverse in his way shall fall at once. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யலாமா? Can you serve two masters? தேவனையும் நேசிக்கிறது, உலக பொருளையும் நேசிக்கிறது. Loving God and loving the things of the world. 6 நாள் உலக வேஷம் போட்டுட்டு உலகத்தார போல இருக்கிறது, 7வது நாள் வெயிட் அண்ட் வெயிட் பண்ணிட்டு தேவ பக்திக்குரிய வேஷம் போட்டு வந்துடுறது. 6 days you are dressed like the people of the world and you cheat the people of the world, and then you come on the 7th day to church white and white and you try to cheat God. உலகத்தாரோட பேசும்போது உலகத்தார போலவே பழகுறது, பேசுறது, சிந்திக்கிறது, நடக்கிறது, கிரியை செய்யறது எல்லாம் அவங்கள மாதிரியே டிப்பிக்கலா இருக்கிறது. அப்படியே இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஊழியக்காரங்க விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி மாறிக்கிறது. You are being like worldly men when you speak with them. Your speech, your actions, everything is similar to the people of the world. But once you come to church, then you start to change and become like a saint. பச்சவந்தி பார்த்திருக்கீங்களா? Have you seen a chameleon? கெமிலியன் பச்சவந்தியை பார்த்திருக்கீங்களா? Have you seen a chameleon? அது மரம் வந்து பிரவுன் கலரா இருந்துச்சுன்னா அதுல போனோனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மாறிக்கிறோம். If the bark of the tree is brown, then it will change its color to brown color. உலகத்தாரோடு ஒட்டி வாழ்ன ஒரு பழமொழி இருக்கு. அதனால அங்க உலகத்தாரோட அவங்கள மாதிரி தான் நாங்க ஜீவிப்போம் அப்படி போயிடுறீங்க. You think that you should be joined together with the people of the world. That is why you change your habits. ஆனா இங்க தேவ பக்தியுள்ள தேவ பிள்ளைகளோட சேரும்போது அவங்கள மாதிரியே பைபிள் படிச்சுக்கிறது, ஜெபம் பண்றது, அல்லேலூயா சொல்றது, ஸ்தோத்திரம் பண்றது, அந்நிய பாஷை பேசிக்கிறது. If you join with the people of God, then you start to speak with unknown tongues and you start to read the word of God and speak in a godly fashion. உலகத்தார் பேசுறதான சினிமா கதை, ஊர் கதை, உலக கதை, குப்பை எல்லா விஷயங்களையும் அவங்களோட சரிசமமா பேச வேண்டியது. On the equal stage, in an equal level with the worldly people, you are able to speak all sorts of worldly things and movies and அவங்க அரசியல் பேசுறாங்களா, நம்மளும் அரசியல் பேசுறது. If they talk about politics, you also speak politics. அவங்க அரசியல் பேசுறாங்களா, நம்மளும் அரசியல் பேசுறது. If they speak politics, you also speak politics. அவங்க விளையாட்டு செய்தி பேசுறாங்க, நம்மளும் விளையாட்டு செய்திகள் பேசுறது. If they talk about sports, you also talk about sports. அவங்க ஊர் கதை பேசுறாங்களா, நம்மளும் ஊர் கதை பேசுறது. If they talk about the things of this land, they also do that. அவங்கள மாதிரியே பேசுறது, பழகுறது, அவங்கள போலவே நடக்கிறது. When you go out, you start to speak, you start to work, you start to act just like the people of the world. இந்த கேம்பஸ்க்குள்ள வந்த உடனே, But as soon as you come to the campus of God, white and white போட்டு இந்த கேம்பஸ்க்குள்ள வந்த உடனே, as soon as you are white clad, இந்த பூனையும் பால் குடிக்கும் போன்ற மாதிரி அப்படியே தெய்வீகமா அப்படியே ஒரு லுக்க விட்டுறீங்க. you give a spiritual look as if even this kitten will be able to drink milk. ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை தான், ஒரே ஆவி நிறைவு தான். Just வெளியில போயிட்டீங்கன்னா அவங்கள பார்த்தா இவங்களா பெந்தேகோஸ்தே விசுவாசி, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கறாங்க? What is the testimony of your neighbor concerning you? இரு வழியில் நடக்கிறவர்கள், The people walking in two ways. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள். Why do you halt between two opinions? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். Why do you serve two masters? இயேசு அதை குறித்து என்ன சொல்கிறார்? What does Jesus say concerning that? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, In the book of Matthew, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது. it is not possible for any man to serve two masters. அப்படி ஊழியம் செய்தால், If he were to do that, ஒருவனை நேசிப்பான், ஒருவனை பகைப்பான். he will love one and hate the other. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய ஒரு காலம் கூடாது. It is not possible for you to serve God and serve mammon. வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம். தேவ ஜனங்கள் நாம் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. The children of God should not follow two masters. இரண்டு வழிகளில் நடக்க கூடாது. You should not halt between two opinions. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. The word of God is admonishing us. இரு வழிகளில் நடக்கிறவர்கள் அதுல ஒன்றில் ஏதாவது ஒரு வழியில விழுவார்கள். He that walks in two ways, they will fall in any one way. சரி, தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று வேதம் எச்சரிப்பாக 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 6:24.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. Ye cannot serve God and mammon. எலியா கூட ஜனங்களை பார்த்து கேட்கிறான், எந்த மட்டும் இரண்டு தெய்வங்களால் குந்தி கந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், தெய்வமானால் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். Elijah asked the people, how long will he halt between two obedience? If the Lord is God, you follow him. If Baal is God, you follow him. தேவ ஜனங்கள் சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். Children of God should live a proper life of separation. கர்த்தரை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். You should love the Lord more and more. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர வேண்டும். You should love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind and with all your might. இரு வழிகளில் நடக்கிறவர்கள் திடீரென்று ஒரு வழியில் விழுந்து விடுவார்கள். He that walks in two ways, all of a sudden they will halt and fall in one way. இந்த வழிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் சுத்தமான வழிகளில் நடக்கிறவர்கள் அல்ல. If we have all these ways, we need to understand that we are not walking in the right path. துன்மார்க்கனின் வழி வேண்டாம். We don't need the way of the wicked. கொடுமையுள்ளவனுடைய வழி வேண்டாம். We don't need the way of oppressors. தீயோருடைய வழி வேண்டாம். We don't need the way of evil. மதியினரின் வழி வேண்டாம். We don't need the ways of fools. பின்வாங்குவோருடைய வழி வேண்டாம். We don't need the ways of backsliders. சோம்பேறியின் வழி வேண்டாம். We don't need the way of slothful. குற்றமுள்ளவனுடைய வழி வேண்டாம். Let us avoid the way of the sinners. மாறுபாடுள்ளவனுடைய வழி. Let us avoid the way of transgressors. நீதிமொழி 22:5 படிக்கும்போது Proverbs 28:5 22:5 மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. The proverb is briars and thorns. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். He that preserves his soul will go far away from that way. தேவனுடைய பிள்ளைகள் மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே நடக்க கூடாது. You should not walk in the way of the froward. நம்முடைய ஜீவியம் தேவனுடைய பார்வையில மாறுபாடுள்ளதா இருக்க கூடாது. Our life should not be froward in the sight of God. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். He that is forward is an abomination to God. இங்கிலீஷ்ல ஃபார்வர்ட், அவன் ஃபார்வர்ட் காமிக்கிறான், மாறுபாடு காமிக்கிறான். அதனால கர்த்தர் அவனை அருவருக்கிறார். He is a forward man and the Lord hates him. சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Saul, அவன் மாறுபாடுள்ளவனாய் மாறிவிட்டான். he became a forward man. கர்த்தருக்கு அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போய்விட்டான். Because of the transgression that he committed to God, instead of seeking God, he went behind a woman who had a familiar spirit. கர்த்தருக்கு துரோகம் செய்து விட்டான். He transgressed and became a forward man. தேடவில்லை, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போய்விட்டான். Instead of seeking God, he went behind a woman who had a familiar spirit. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே நீங்கள் கடந்து போக வேண்டாம். You should not walk in the way of the froward. கடைசியில சவுலுடைய முடிவு என்ன? What was the end of Saul? பட்டயத்தை நட்டதிலே விழுந்து செத்து போனான். He had to fall on a sword and kill himself. மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. The ways of the froward have snares and thorns. அந்த கண்ணிலே அவன் விழுந்து செத்து போனான். So he fell in one of those thorns. சவுலை போல மாறுபாடுள்ளவளா இருக்க கூடாது. We should not be froward like Saul. குற்றமுள்ள அந்த பிலேயாமுடைய வழி நமக்குள்ள இருக்க கூடாது. We should not have the way of the way of Balaam. விபச்சாரின் வழி இருக்க கூடாது. We should not have the way of adulterers. இரு வழியிலே நடக்கவளா இருக்க கூடாது. We should not be walking in two ways. இந்த வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள். All these ways are things that are displeasing to God. இன்னும் சங்கீதத்திலே சில வழிகளை குறித்து சொல்கிறேன். In Psalms I'd like to mention other ways. பொய் வழி என்று 119ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். In Psalm 119 we read about the ways of lies. நீங்கள் பொய் வழி 119ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம் படிங்கள். பொய் வழி. Psalm 119 verse 29. பொய் வழி என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே. Lord, remove the ways of lies from me. நீதிமொழிகளில் இப்ப 10 மனிதருடைய வழிகளை குறித்து படித்தோம். In Proverbs we read about the ways of 10 different men. அது போக இன்னும் ஒரு 5 வழிகளை சொல்கிறேன். And 5 ways in Psalms. ஒன்று பொய் வழி. Ways of lies. தாவீது சொல்கிறான், பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். King David says, I hate the way of liars. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில பொய் வழி இருக்க கூடாது. We should not have the ways of lies in our life. இந்த பொய் வழியோட end point எங்க தெரியுமா? டெஸ்டினேஷன் பாயிண்ட் எங்க தெரியுமா? You know what is the destination of the ways of lies? இந்த பொய் வழியில போயிட்டே இருக்கீங்கன்னு வெச்சுக்கங்க. Let's say that you are walking the ways of lies. அதனுடைய முடிவு எங்க இருக்கு தெரியுமா? You know what is the destination? வெளிப்படுத்தின விசேஷம் 28ல சொல்லிருக்கு, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். Revelation chapter 20 we read that all the liars shall end up in the lake that burneth with fire and brimstone. பொய் வழியினுடைய முடிவு 21:8.
Revelation 21:8 is the destination பொய்யர் of அனைவரும் liars. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார். அந்த பொய் வழி எங்க போய் முடியுது? Where will all the ways of lies end? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே போய் முடிகிறது. In the second death, the lake that burneth with fire and brimstone. அடுத்து வேதனை உண்டாக்கும் வழி. And the ways that cause grief. சங்கீதம் 139:24 படிக்கிறோம். Psalm 139 verse 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? Do I have the ways that cause ஆண்டவரே, grief? நான் பேசுற காரியம் செய்யற காரியம் உங்களுக்கு வேதனை உண்டாக்குதா? கண்டுபிடிங்க. Lord, the things that I speak, is it causing grief to you? Identify that. விசுவாசி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். The believer should be very careful. நம்ம பேசுறது செய்யறது நடக்கிறதுல ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்க கூடாது. The things that we speak, the things that we do, none of that should cause a grief to God. ஏற்கனவே யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொலை செஞ்சிட்டாங்க. Already the Jews had crucified Jesus on the cross. திரும்ப நம்ம பாவம் செஞ்சோம்னு வெச்சுக்கங்களே, If we sin willfully again, ஆண்டவர் திரும்பவும் சிலுவையில் அறைறோம். then we are crucifying the Son of God afresh on the cross. நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கங்க. Let's say that you are smoking. சத்தியத்தை அறிஞ்சிட்டு நீங்க சிகரெட் பிடிச்சீங்கன்னா, If you smoke after you know the truth, இயேசுவை நீங்க சிலுவையில் அறைறீங்க. then you are crucifying Jesus on the cross. எவ்வளவு வேதனை இருக்கும். வேதனை உண்டாக்கும் வழி உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குன்னு அர்த்தம். You have the ways of causing grief in your life. நீங்க ஒவ்வொரு பாவம் செய்யும்போது ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க. When you commit any sin, you are constantly grieving God. நீ சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு, Once you know the truth, நீ மனப்பூர்வமா பாவம் செஞ்சேனா, if you willfully sin, ஆண்டவரை திரும்பவும் சிலுவையில் அறையிற, then you are crucifying Jesus again on the cross. வேதனை உண்டாக்குற, ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற, You are causing grief to the Lord. அந்த வழி உனக்குள்ள இருக்க கூடாது. You should not have those ways in you. ஒரு காலத்துல சத்தியம் தெரியாது, பொய் சொன்னீங்க, ஏமாத்துனீங்க, படம் பார்த்தீங்க, குடிச்சீங்க, வெறிச்சீங்க, துன்மார்க்கமா நடந்தீங்க. In the days past, you did not know the truth, so you walked in all the ways that you desired in all wickedness. இப்ப தெரியும், சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியும், ஆண்டவருடைய வழி என்னன்னு தெரியும், தெரிஞ்சிட்டு தப்பு பண்ணலாமா? But now you know the way of God, you know what way you should walk in, you know the truth, but still you are committing sin. அறிந்தும் தேவ சித்தத்தின்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். He that knoweth and still does not do the will of God shall be beaten with many stripes. தெரிஞ்சிட்டே தப்பு பண்ணினா ஆண்டவர் நிறைய அடி கொடுப்பாரு. ஆண்டவர்ட்ட அடி கொடுத்தாருன்னா தாங்க மாட்டீங்க நீங்க. If you willfully commit sin, you will not be able to bear the strikes of God. ஆண்டவர்ட்ட அடி கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? Will you be able to bear if the Lord was to strike you? ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செய்யும்போது, When I was ministering to the Lord in a particular place, ஒரு வாலிய பிள்ளை வந்து நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா இருந்துச்சு. a particular girl was a very spiritual girl. வாலிப வயசான உடனே, when she became a youth, ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணின்னு ஒரே பிடிவாதம். she was so stubborn that she would marry a Hindu boy. அவன் ஒரு டிரைவர், he was a driver, அவன் ஒரு குடிகாரன், he was a drunkard. எப்படியோ பழகிடுச்சு, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி நிக்குது. But she was so stubborn that she would only marry him. அவங்க அப்பா அம்மா கெஞ்சி பாக்குறாங்க, மாட்டேன்றுச்சு. The father and mother begged her, but she did not hear. நாங்க ஊழியக்காரங்க போய் வீட்டுல தேடி சத்தம் போட்டு பாக்குறோம், நண்பா சொல்லி பாக்குறோம், கேட்க மாட்டேன்றுச்சு. Servants of God, we went to a house, we spoke with love, we admonished, she did not தப்பு பண்ண கூடாதுமா, சத்தியத்தை அறிஞ்சிட்டு தப்பு பண்ண கூடாது, ஏசப்பாவை துக்கப்படாத, சிலுவையில் அறையாத, வேதனை உண்டாக்காத, தயவு செய்து விட்டுரு. உனக்கு நம்ம சபையில நல்ல பையனை பார்த்து கல்யாணம் வைக்கிறோம். மாட்டவே மாட்டேன், அந்த பையனை தான் கட்டுவேன். We told her, don't do this, you know the truth, avoid doing all these things, we will have a good boy in the church and we will marry him to you. ஆண்டவர் சிலுவையில் திரும்பவுமாக அந்த பிள்ளை அறைந்தது. She crucified Jesus again on the cross. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? இந்து கோயில்ல வச்சு கல்யாணம் நடந்துச்சு. The marriage happened in a Hindu temple. விக்கிரக வழிபாடு, it was an idol worship, ஒரு கல்யாணம் நடந்துச்சு. and in that tradition she had the marriage. கல்யாணம் ஆகி 1-2 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணு அந்த பையன் பின்னாடி பைக்ல போகும்போது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்பீட் பிரேக்ல போகும்போது அந்த பிரேக் போட்டிருக்கான், அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு, மண்டையில அடிபட்டுச்சு, ஸ்பாட்ல அவுட். 1 or 2 years after marriage, they were going on a bike, it was a speed breaker, he had to put the brake, she fell down, on the spot she died. பொட்டு வச்சிட்டு பூ வச்சுக்கிட்டு விக்கிரக வழிபாடு, புருஷன் பின்னாடி பைக்ல போகுது, ஒரு ஸ்பீட் பிரேக் தான், ஒரு சாதாரண ஒரு பிரேக் போட்டான், கீழே விழுந்துச்சு, அவனுக்கு எந்த அடி இல்ல, காயம் இல்ல, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். He was very hale and healthy, there was no problem for him, he had another marriage and he is going on with his life. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருக்கான். He is taking care of his own family and life now. சத்தியத்தை அறிஞ்சிட்டு தப்பு பண்ணாதீங்க வாலிபர்கள். Knowing the truth,
துணிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா ஆண்டவர் அடி கொடுப்பார். Knowing the truth, and if you still willfully commit sin, the Lord will smite you. சடுதியான ஆபத்து வரும். There will be a sudden problem. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். He that being often reproved hardeneth his head will be smitten, and that without remedy. நீதிமொழிகள் 29 Proverbs 29 1 வசனம் படிங்கள். verse 1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். He that being often reproved. சிகரெட் குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கறே, நீ குடிச்சிட்டே இருக்கற. I repeatedly tell you don't smoke, but you still smoke. சடுதியில உனக்கு ஆபத்து வரும். Suddenly you will receive a problem. சடுதியில நீ நாசமடைவாய். Suddenly you will be destroyed. 29:1 படிங்க. 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. சகாயமின்றி சடுதியில நாசமா போய்டுவே. No one can help you without any remedy. You will be suddenly destroyed. கடைசி வார்னிங், எச்சரிக்கையா இரு. This is the last warning given to you. Be careful. சத்தியத்தை அறிந்து தப்பு பண்ண கூடாது. Knowing the truth, you should not commit sin. வேதனை உண்டாக்கு வழி உனக்கு இருக்குதான் கண்டுபிடிச்சு மனம் திரும்பு. You need to analyze if you have the ways that cause grief to God and repent. என் அருமையான இயேசுவை திரும்ப சிலுவையில் அறையாத, ஜாக்கிரதையா இரு. Do not crucify my beloved Jesus on the cross again. Be careful. அடுத்து பாவிகளுடைய வழி. The ways of சங்கீதம் 1:1 சொல்லிக்கு பாவிகளுடைய வழியில நிக்க கூடாதாம். You should not stand in the way of sinners. சங்கீதம் 1:1 படிங்க. Psalm 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில நிக்க கூட கூடாது. You should not even stand in the way of sinners. நாலு பேர் நின்னு பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல போய் நிக்காத. உனக்கு என்னங்க வேலை? If 4 people are making fun or mocking, then you shouldn't stand there. What is your work there? நீ பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called for holiness. உனக்கு எதுக்கு அந்த இடத்துல? உனக்கு என்னங்க வேலை? What is your work there? பாவிகளுடைய வழியில நிக்காத. Do not stand in the way of sinners. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. Do not sit in the way of the scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத. Do not walk according to the counsel of the wicked. என்ன நடக்காத, உட்காராத, நிக்காதன்னா என்ன செய்யறது? If you shouldn't walk, you shouldn't sit, you shouldn't stand. ஓடு பாலியத்துக்குரிய இச்சையில விட்டு ஓடு. You should flee, you should flee from all the youthful lusts. ஒருஆள நிக்காத, உட்காராத, நடக்காதன்னு என்ன செய்யணும்? அப்ப ஓடணும். எப்படி ஓடணும்? If a man should not sit, stand or walk, what should he do? பொருளை பெற்றுக்கொண்டபடி ஆசையாய் இலக்கை நோக்கி ஓடு. You run so that you can attain the prize. பாவிகளுடைய வழி வேண்டாம். You don't need the way of sinners. வேதனை உண்டாக்கும் வழி வேண்டாம். You don't need the way that causes grief. பொய் வழி வேண்டாம். You don't need the ways of lies. நியாயாதிபதிகள் 2:19ல முரட்டாட்டமான வழி என்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழியை குறித்து சொல்லி இருக்கிறது. Judges 2:19, concerning the way of the Israelites, it is mentioned that it is a way that is stiff-necked. முரட்டாட்டமான வழி, rebellious ways. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். The rebellious ways and stubborn ways. சில பாருங்க, என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, உபதேசம் பண்ணாலும் சரி, தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, தங்களுடைய முரட்டாட்டமான வழியை விட்டவே மாட்டாங்க. Some people, no matter how much you preach, how much they hear the prophecy of God, even God speaks, they still will not leave the way of stubbornness. ஆண்டவர் அடி கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. Even if the Lord were to smite them, they will not repent. நீ அப்படிப்பட்டவனா இருந்தாலும் உன்னுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். If you are a man like that, then your end will be very pathetic and terrible. அப்படியே விட்டுருவார், ஒண்ணும் செய்ய மாட்டார், கண்சாடையே விட்டுருவார். The Lord will be quiet, he will just wink at it sometimes. ஆனா தெய்வம் நின்று கொள்ளும், ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு வாங்கி கட்டுவார். But the Lord will stand and then he will judge. You will have to get everything with interest. உலகத்துல பழமொழி இருக்கு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். There is a proverb in the world, the king will slay on that day, the Lord will wait and slay. நீ செய்யற தப்புக்கு உடனே உனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்காம இருக்கலாம். Maybe you are not being punished immediately for your sin. மனுஷர் செய்கிற துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் பொல்லாப்பை செய்ய அவருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. Because men are not immediately judged, their hearts are so full of sin to commit sin again. நீ செய்யற தப்புக்கு உடனே ஆண்டவர் பனிஷ்மென்ட் கொடுக்க மாட்டாரு. The Lord will not smite you immediately சில for your வேளையில sin. கர்த்தர் உடனே கொடுக்க மாட்டாரு. Sometimes the Lord will not immediately punish you. பிரசங்கின் புத்தகத்துல வாசிக்கும்போது, in the book of Ecclesiastes, மனுஷர் செய்கிற துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் அவருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. 8:11.
துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரமா பாவம் செய்றாங்க, உடனே தண்டனை கிடைக்கிறது இல்ல. Because the sentence against an evil work is not executed அதனால தான் speedily. தங்களுடைய முரட்டாட்டமான வழி இன்னும் விடாம இருக்கிறார்கள். They still hold on to the way of stubbornness. உன் கண்ணின் காட்சியில் நெஞ்சு வழியில் நட, ஆனா நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பாதாளத்திலே போய் அன்னைக்கு கிடக்கும்போது தான் தெரியும் உனக்கு. You all walk in the ways of your heart and the ways of your eyes, but in the way that will lead you to death, and you will realize it only when you end up in hell. போதகத்தை வெறுத்தேனே, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று முடிவிலே உன் சரீரமும் மாம்சமும் உருவழியும் போதுதான் நீ முறையிடுவாய். Only when your body and your soul are both being destroyed, you will come to understanding, oh, I hated the words of my reprover and the words of my instructor. அந்த முரட்டாட்டமான வழி நமக்கு வேண்டாம். Let us not have the way of stubbornness. அந்த பொய் வழி நமக்கு வேண்டாம். We don't need the ways of lies. அந்த தீய வழி நமக்கு வேண்டாம். We don't need the way of sinners. அந்த வேதனை உண்டாக்கும் வழி நமக்கு வேண்டாம். We don't need the ways of grief. திருப்தியான வழி நமக்கு வேண்டாம். We don't need the ways of satisfaction. கடைசியாக சுய வழி. Finally, self ways. ஏசாயா 53:6 படிக்கும்போது Isaiah 53:6. அவர்கள் தங்கள் சுய வழிகளிலே நடந்தார்கள். They walked each of them in their own self way. 53:6 படிங்கள். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் வழியிலே போனோம். சுய வழிகள். Everyone went in his own way, that is self way. மனசும் மாம்சம் விரும்பினது போல சுய வழியில ஒரு காலத்துல போயிட்டு இருந்தோம். In the days past we walked according to our own whims and fancies, according to our own way. போகாதீங்க, தேவ சித்தத்தின் வழியில வாங்க. Do not go in those ways, come into the way of God. அதுதான் சுத்தமான வழி. That is the clean path. காலையில எந்திரச்சொன்னே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய சுய வழி வேண்டாம். As soon as you wake up in the morning, pray, Lord, I don't need my own way today. காலையில எந்திரச்சொன்னே ஜெபம் பண்ணுங்க, உமக்கு சித்தமான இடத்துக்கு நான் போகணும். Lord, I have to go into the place which you desire. உமக்கு சித்தமான ஆட்களை நான் பார்க்கணும். I have to meet with the people whom you desire. உமக்கு சித்தமான வார்த்தைகளை பேசணும். I have to speak the words that you desire. உமக்கு சித்தமான காரியத்தை செய்யணும். I have to do the things that you desire. டெய்லி இந்த வார்த்தையை சொல்லுங்க. Every day you confess this. சித்தமான இடத்துக்கு போகணும். You have to go to the ways which the Lord desires. சித்தமான ஆட்களை தான் பார்க்கணும். You have to see only the people whom the Lord desires. சித்தமான வார்த்தைகளை தான் பேசணும். You have to speak the words which the will of God. சித்தமான காரியங்களை தான் செய்யணும். Only do the things that are according to the will of God. என்னுடைய சுய வழி வேண்டாம். Lord, I don't need my self way. காலையில எந்திரச்சு பலிபீடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சமர்ப்பிச்சிடுங்க. Every day morning you wake up and surrender your spirit, soul and body on the altar of God. தேவ சித்தமில்லாத இடத்துக்கு போனீனா அங்க ஒரு ஆபத்து இருக்கு. If you go to the paths that are contrary to the will of God, there is a sin there. தேவ சித்தத்துக்கு மாறான ஆட்களை பார்த்தேனா அவங்களால உனக்கு பிரச்சனை வரும். If you see people who are against the will of God, you will face problems because of them. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை பேசினேனா நீ சிக்கிக்குற. If you speak things that are contrary to the will of God, then you will be entangled in the ways. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை செஞ்சேனா அதனால உனக்கு ஆபத்து. If you do things that are contrary to the will of God, because of that there is a lot of problem that you'll have to face. என்னுடைய சுய வழி வேண்டாம். Lord, I don't need my self way. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. Not according to my will. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். But let it be according to your will, Lord. தேவ சித்தத்தின் வழிதான் சுத்தமான வழி. Only the ways of the Lord are the ways of purity. கண்களை மூடி தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பாருங்க. Shall we all close our eyes and wait in the presence of God? ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். Let us say unto the Lord, சுத்தமான வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரே. Lord, make me walk in the clean ways. கண்களை மூடி முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்கள். Let us close our eyes and wait in the presence of God. ஒரு அக்கினி புறப்பட்டு வரப்போகிறது. The fire is going to come down on our midst. உன்னுடைய வழியை அது சுத்தமாக்கட்டும். Let it cleanse our ways. உன்னுடைய வழியை சுத்தமாக்கும்படியாக அவருடைய வசனத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். The Lord is giving his word so that he can cleanse us. அவருடைய வசனத்தின்படி உன்னை நீ காத்துக்கொண்டால், if you are able to preserve your life according to his வழி word, சுத்தமான வழியாய் மாறும். then all your ways will be ways of life. பேசப்பட்ட ஆண்டவருடைய வசனங்கள் உன்னுடைய வழியை சுத்திகரிக்கிறது. Then all the ways of the Lord are cleansing you. ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரே. Lord, lead me in the way that is righteous. சுத்தமான வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரே. Lord, lead me in the ways that you are willful of. என்னுடைய சுய வழிகள் வேண்டாம். I don't need my self ways. பாவிகளின் வழி வேண்டாம். I don't need the way of sinners. தீய வழி எனக்கு வேண்டாம். I don't need the way that is evil. பொய் வழி எனக்கு வேண்டாம். I don't need the ways of liars. முரட்டாட்டமான வழி எனக்கு வேண்டாம். I don't need the way of stubbornness. திருப்தியான வழி எனக்கு வேண்டாம். I don't need the ways that are backsliders and satisfied. மரண வழிகள் எனக்கு வேண்டாம். I don't need the ways of death. வேதனை உண்டாக்கும் வழிகள் வேண்டாம். I don't need the ways that cause problems.
இரு வழி எனக்கு வேண்டாம். I don't need the two ways. மாறுபாடான வழி எனக்கு வேண்டாம். I don't need ways of frowardness. கொடுமையுள்ளவனுடைய வழி எனக்கு வேண்டாம். I don't need the ways of the oppressors. தீயோருடைய வழி வேண்டாம். I don't need the ways of sinners. துன்மார்க்கனின் வழி வேண்டாம். I don't need the way of the wicked. மதியீனருடைய வழி வேண்டாம். I don't need the ways of fools. சோம்பேறியின் வழி எனக்கு வேண்டாம். I don't need the ways of slothful. வாய்க்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். You confess this. பின்வாங்குவோனுடைய இருதய வழி வேண்டாம். I don't need the ways of backsliders. குற்றமுள்ளவனுடைய வழி வேண்டாம். I don't need the ways of the wicked. விபச்சாரியின் வழி எனக்கு வேண்டாம். I don't need the ways of adulterers. ஆண்டவரே உம்முடைய வழியிலே நீ நடத்தும். Lord, lead me in your உம்முடைய ways. வழி பரிசுத்தமான வழி. Lord, your ways are holy. உம்முடைய வழிகள் செம்மையான வழிகள். Your ways are right. உம்முடைய வழிகள் நீதியின் வழிகள். Your ways are right, அதிலே righteousness. நான் இடராமல் நடக்க வேண்டும். Lord, let me walk therein. நான் பாதகனாய் இருந்து விடக்கூடாது. I should not be a sinner. நான் நீதிமானாய் இருக்க வேண்டும். I should be righteous. உம்முடைய வழிகள் சுத்தமான வழிகள். Your ways are ways of அந்த righteousness. சுத்தமான வழியிலே நீ நடத்தி சீயோனுக்கு கொண்டு போகும். Lord, lead me in the holy way so that I can go to Zion, New சீயோனுக்கு Jerusalem. புதிய எருசலேமுக்கு என்னை கொண்டு போவீராக. Lord, take me to Zion, New Jerusalem. அசுத்தமான வழிகள் வேண்டாம். I don't need the evil ways. நம்முடைய வழிகளை சுத்திகரித்துக் கொள்வோமாக. Let us cleanse our ways. உலக நண்பர்களுடைய வழி வேண்டாம். I don't need the ways of the friends of this world. அசுத்தமான மனிதருடைய வழி வேண்டாம். I don't need the ways of evil men. பாவிகளுடைய வழி வேண்டாம். I don't need the ways of the wicked. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார வேண்டாம். I don't want to sit with those scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனையின் வழியில நடக்க வேண்டாம். Neither do I have to walk according to the counsel of the wicked. கர்த்தருக்கு நம்மை வேறு பிரித்துக் கொள்வோமாக. Let us separate ourselves from all of this. இப்பொழுதே கர்த்தர் நம்முடைய வழிகளை சுத்திகரிக்கிறார். Right now the Lord is cleansing our way. Hallelujah.